கில்லான் சத்யா ஆலாமில் ஆதரவற்ற குழந்தைகள் மற்றும் மூத்த குடிமக்களை பாதுகாத்து வரும் சாய் பாண்டியன் அன்பு இல்லம் தனது உயர்ந்த பணியை தொடர பொதுமக்களின் உதவியை நாடுகிறது. முதியோர்களுக்காக தனது சொந்த முயற்சியில் கடந்த 2010ஆம் ஆண்டு இந்த இல்லத்தை ஆரம்பித்து பின்னர் பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கும் அடைக்கலம் கொடுத்து வருகிறார் சாய் பாண்டியன். அப்படி தொடங்கிய பயணம் கடந்த 16 வருடங்களை கடந்துள்ள நிலையில் தற்போது 2 வயது குழந்தை முதல் 70 வயது முதியவர் வரை என சுமார் 20 பேர் இந்த இல்லத்தில் தங்கியுள்ளனர். கடந்த 2010 நான் இந்த இல்லத்தை முதியோருக்காக ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ என்கிட்ட ஒரு 20 பேர் முதியோர் இல்லம் வச்சு அவங்கள வச்சு நான் இங்கே நடத்திக்கிட்டு இருந்தேன். ஒரு 7-8 வருஷமாக அவங்கள வச்சு தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 1 by 1 வயசான காரணத்தினால எல்லாம் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைங்களை கொண்டுட்டு வந்தாங்க. எப்படியாப்பட்ட பிள்ளைங்க அப்படின்னா ஆதரவற்ற குழந்தைகள், பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைங்களை தூக்கிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி பிரச்சனை சொன்னோடனே சரி அவங்களையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணேன். கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் எல்லாம் ஒரு சூழ்நிலை தான் காரணம். சரிங்களா, இந்த பிள்ளைங்க வேண்டிக்கல, இங்கே இருக்கணும்னு வேண்டிக்கல. ஆனால் இந்த பிள்ளைங்களோட சூழ்நிலை, அதாவது ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா பெற்றவங்களால் கைவிடப்பட்ட குழந்தைங்க. சரிங்களா, அவங்கள நம்ம முன்னுக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும், அவங்கள படிக்க வைக்கணும், அவங்களுக்கு ஆளாக்கணும் அப்படின்ற ஒரு வாலண்டியராக தான் நம்ம இந்த பிள்ளைங்களை பராமரிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இவரின் நன்முயற்சியில் இங்கு வசிக்கும் குழந்தைகள் மற்றும் மூத்தோர் பாதுகாப்பாகவும் அன்போடும் வாழ்ந்து வருகின்றார்கள். ஆனால் தொடர் பராமரிப்புக்கு நிதிச்சுமை நீண்ட காலமாகவே பெரும் சவாலாக இருப்பதாக பாண்டியன் தெரிவித்தார். அதாவது பிறந்தாலும் காசு, இறந்தாலும் காசு. இது காசு இல்லை அப்படின்னு சொன்னால் எதையுமே இந்த வாழ்க்கையில் நம்ம எதையுமே செய்ய முடியாது. என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா இத்தனை பிள்ளைங்க ஏழை குழந்தைங்கள நம்ம பராமரிக்கிறோம்னா ஃபைனான்ஷியல் ரொம்ப முக்கியம் ஐயா. ஸோ இது எப்படி வருது, யாருக்கிட்ட இருந்து வருது அப்படின்றத கணிக்க முடியாத ஒரு தருணம். நல்ல உள்ளங்கள் மனசார கொடுக்குற ஆதரவு ஒண்டி தான் வச்சு தான் நம்ம இதை இந்த பிள்ளைங்களுக்கு செய்கிறோம். இந்நிலையில் தான் நல் நெஞ்சரான சத்யா கமிலாங் கிளினிக் உரிமையாளர் டாக்டர் சிவா இங்கு வசிக்கும் அனைவருக்கும் இலவச மருத்துவ சேவைகளை வழங்க முன்வந்து தனது பாரத்தை பெருமளவில் குறைத்திருப்பதாக நெகிழ்வுடன் கூறுகிறார் பாண்டியன். இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு நான் கிளினிக்கு அவங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னு நான் எந்த கிளினிக்கு நான் போனாலும் எல்லாம் காசு தான். நான் இன்னைக்கு ஒரு பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறேன்னா ஒரு 100 வெள்ளி இல்லாமல் நான் ஒரு கிளினிக்கு போக முடியாது. ஸோ இப்படி தான் பல வருஷமாக நான் இந்த பிரச்சனை நான் எதிர்நோக்கிட்டு இருந்தேன். தெய்வம் போல டாக்டர் சிவா, அதாவது சத்யாலாமில் இருக்கிற சத்யா கமிலாங் ஓனர் டாக்டர் சிவா அவர் நேரடியாக நம்ம ஹோமுக்கு எல்லாம் பார்த்துட்டு இறைவன் போல் அவருக்கு நான் நன்றி சொல்லணும். நான் உண்மையிலேயே ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த பிள்ளைங்களுக்கு எந்த சீக்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நான் செய்கிறேன் நான் மனசாரன்னு சொன்ன ஒரு தெய்வம் ஐயா அவர். அந்த டாக்டர் சிவாவுக்கு நாங்கள் அனைவரும் எல்லாரும் நன்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக நன்றி சொல்லணும். ஏன்னா முன்னுக்கு வந்தார். இன்றைக்கி நான் பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு காய்ச்சல்னு கூட்டிகிட்டு போனால் ஒரு 5 காசு வசூலிக்க மாட்டார். இந்நிலையில் தன்னுடைய இந்த பங்களிப்பு குறித்து பேசிய டாக்டர் சிவா இது தமக்கு ஒரு சுமையே அல்ல என்றதோடு மன நிம்மதியை கொடுப்பதாகவும் கூறுகிறார். ஒரு 2018-19 நம்ம அங்குள்ள பிள்ளைங்களுக்கும் சரி, அங்குள்ள வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்கும் நம்ம இலவசமாக மருத்துவ சேவை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இது ஒரு சேவை மட்டும் இல்லாமல் ஒரு இலவசமாக கொடுக்குறதுனால நம்மளுக்கு எந்த விதமான பாதிப்பு எதுவும் இல்லை. ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 50 பேர் பார்க்குறாங்கன்னா அங்கேருந்து இன்னும் ஒரு 2 பேர் இலவசமாக பார்க்குறதுல
நம்மளுக்கு ஒரு சுமையாக எதுவும் பார்க்குறதில்ல பாருங்களேன். ஒரு சமுதாயத்தின் பலமே அந்த சமூகத்தில் பலவீனமாக உள்ளவர்களை எப்படி பாதுகாக்கிறது என்பதில்தான் உள்ளது என்பதையும் சுட்டிக்காட்டினார் டாக்டர் சிவா. இப்போ நம்ம தமிழர்கள், இந்தியர்கள் நிறைய பேர் நல்லா வாழ்கிறாங்க, நல்ல தொழில் செய்கிறாங்க. இப்போ அதுவும் முக்கியமாக சேவை அடிப்படையான தொழில்கள், இப்போ வாத்தியாரோ வக்கீல் இவங்கெல்லாம் வந்துட்டு அவங்க ஒரு சின்ன எக்ஸ்ட்ராவாக, உதாரணத்துக்கு ஒரு வக்கீல்னு வச்சுக்கோமே, அங்குள்ள பிள்ளைங்களுக்கே சில பேர் பிறப்பு பத்திரம் இல்லாமல் இருக்கும். இப்போ இவங்க வந்து லீகல் அட்வைஸ் அந்த மாதிரி வந்துட்டு ஃப்ரீயாக கொடுக்கலாம். அப்போ அதே மாதிரி வாத்தியாருங்க இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து நம்ம பார்ப்போம், பண்டிகை காலத்தில் தீபாவளிக்கோ இல்லை பிறந்தநாளுக்கோ ஒரு தடவை போயிட்டு நம்ம டொனேஷன் கொடுப்போம், சாப்பாடு கொடுப்போம். ஆனால் இது சஸ்டெயினபிள் அல்ல, லாங் டேர்முக்கு அது சரியாக வர தவறுன்னு இல்லை. பட் இந்த மாதிரி இல்லத்துக்கோ இல்லை முதியோர் இல்லம் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு என்னன்னாக்கா சஸ்டெயினபிளான சப்போர்ட் தேவைப்படுது. முக்கியமாக வந்துட்டு பண ரீதியாக தேவைப்படும், சிலது சேவை ரீதியாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி சர்வீஸ் அடிப்படையில் வேலை செய்கிறவங்க வந்துட்டு அவங்க வந்துட்டு இலவசமாக கல்வி இது சொல்லிக் கொடுக்கலாம், டியூஷன் சொல்லிக் கொடுக்கலாம். இல்லாட்டி ப்ளம்பர் யாராவது இருப்பாங்க, எலக்ட்ரிஷியன் இருப்பாங்க, இந்த மாதிரி ஹோம்ஸ்க்கு வந்துட்டு அவங்க இலவசமாக செஞ்சு கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய பாரமாக இருக்காது. ஏன்னா இப்போ ஒரு 100 பேருக்கு செய்கிறாங்கன்னா இலவசமாக ஒரு 2 இடத்துல செய்கிறதுல ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் இந்த ஹோம்ஸ்க்கு வந்துட்டு இது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நம்மில் பலர் விழா காலங்கள் போன்ற சமயங்களில் இது போன்ற ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்தாலும் நீடித்த உதவிகள் முக்கியமாகும். அது நிதி உதவியாகவும் இருக்கலாம், சேவை வடிவிலும் இருக்கலாம் என்கிறார் டாக்டர் சிவா. இப்போ அந்த இல்லத்துக்கு மட்டும் பார்த்தாக்கா முக்கியமாக வந்து ஏன்னா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு துணிமணிகள், அந்த புக்ஸு இந்த மாதிரிலாம் ரொம்ப தேவைப்படும், படிப்புக்குள்ள விஷயங்கள் தேவைப்படும். அப்புறம் அவங்க தங்குற இடத்துக்கு ரெண்டல், இந்த மாதிரி பல விஷயமா இருக்குது. ஸோ நம்ம சைட் வந்துட்டு முக்கியமாக வந்து மருத்துவ ரீதியாக நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். மற்றபடி நம்ம வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பண்டிகை காலத்தில் பண உதவியோ அந்த மாதிரிலாம் கொடுப்போம். நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்துட்டு லாங் டேர்முக்கு சரியாக வர்றதில்ல. ஸோ பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ் கம்பெனிஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணாக்கா இன்னும் அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் சுலபமாக இருக்கும். சிறுதுளி பெருவெள்ளம் என்பது பெரும்பான்மையினருக்கு சேமிப்பின் அவசியத்தை உணர்த்தும் பழமொழியாக இருக்கலாம். ஆனால் ஆதரவற்ற இவர்களை போன்றவர்களுக்கு நாம் ஒவ்வொருவரும் வழங்கும் சிறு சிறு உதவியும் பேருதவியாக அமையும் என்பதே நிதர்சன உண்மை. எனவே கருணைமிக்க இந்த சேவை தொடர நாம் அனைவரும் நம்மால் முடிந்த நேரத்தையோ திறமையையோ அல்லது வளத்தையோ வழங்கி உதவுவோம் என பெரிதும் நம்புகிறது இந்த இல்லத்தின் நிர்வாகம். உதவ எண்ணம் கொண்டுள்ள நல்லுள்ளங்கள் திரையில் காணும் எண்களில் சாய் பாண்டியன் அன்பு இல்லத்தை தொடர்பு கொள்ளலாமே. பிறக்கின்ற 2026ஆம் ஆண்டை பிறருக்கு கொடுத்து நாமும் சிறந்து வாழ்வோம் என்ற நல்ல எண்ணத்துடன் தொடங்குவோம் வாருங்கள்.